Assalamualaikum friends, welcome to Ifaa's world. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரா டேஸ்டியா சிக்கன் நூடுல்ஸ் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டேப் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ சிக்கன் நூடுல்ஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இப்போ எடுத்து வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 மீடியம் சைஸ் தக்காளி, 4 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் நெக்கீரி எடுத்திருக்கேன். அப்புறம் 2 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள். சிக்கன் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா அண்ட் மஞ்சத்தூள் இது சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி முட்டைக்கோசு நம்ம நீளமாக கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ சிக்கன் நூடுல்ஸ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நூடுல்ஸ் வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இப்போ அது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வச்சுருக்க நூடுல்ஸ் உள்ள சேர்க்கணும். பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க நூடுல்ஸ் உள்ள சேர்த்துட்டு ஒரு 80% நூடுல்ஸ் வெந்ததுக்கப்புறமா இது நம்ம இந்த வாட்டர் இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நூடுல்ஸ் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் கரம் மசாலா, கொஞ்சமாக சால்ட் போட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு இது நல்லா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை, வேகிற அளவுக்கு பொரிச்சு எடுத்தாலே போதும். ஸோ இது நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா இதை எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ அதே ஆயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு பட்டை ஆட் பண்ணிவிட்டு பட்டை நல்லா வெடிச்சதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா 4 மீடியம் சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆனியனோட கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணதுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கினா போதும். ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா நான் 2 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் ஆட் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட ஸ்மெல் போய் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதை கலந்துட்டு இதுக்கு நூடுல்ஸ்க்கு தேவையான அளவுக்கு நம்ம இப்போ சால்ட் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும். இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் வேகிறதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம், அந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எனக்கு முட்டைக்கோஸ் நல்லா வெந்துடுச்சு. முட்டைக்கோஸ் வெந்ததுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வச்சுருக்க நூடுல்ஸ் உள்ள சேர்த்துடலாம். இப்போ நூடுல்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா மசாலா எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுக்கணும். பார்த்திங்கன்னா லைட்டாக தான் போட்டு கலரணும், நல்லா போட்டு கிண்டிடக்கூடாது. ஸோ லைட்டாக எடுத்து விட்டு கலர்னிங்கனாலே நல்லா எல்லா இடமும் மசாலா படும். ஸோ நல்லா கலந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே நான் ஒரு லெமன் புளிஞ்சு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு லெட் போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே அப்படியே வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லி இலை மேலே தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்டியான சிக்கன் நூடுல்ஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட்டு போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.